இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் இமேஜிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு படிக்க போகிறோம். பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி டூரிங் வந்துட்டு ஓப்பனாகவோ இல்லாட்டினா லாப்ரோஸ்கோபிக் சிஸ்டெக்டமி பண்ணும்போது கத்தீட்டர் வந்து கேன் பி பிளேஸ் இந்த சிஸ்டிக் டக்டில் போய் ஒரு கத்தீட்டர் வந்துட்டு வைக்கலாம். அண்ட் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இன்டூ த பீலரி ட்ரீல டைரெக்டாகவே வைக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க, கோலிசிஸ்டெக்டமி பண்ணும்போது. அதனால தான் பெரோ ஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷன் அப்போ பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த டெக்னிக் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போதும் அந்த டக்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதோட அனாட்டமி பார்க்கலாம். அண்ட் யூஸ் மெயின்லி டு எக்ஸ்க்ளூட் த பிரசன்ஸ் ஆஃப் அந்த டக்ட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையான்னு வித்தின் த பைல் டக்ட்ஸில். ஓகேங்களா? இது பாருங்களேன். ஸோ பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி யூஸிங்க ரேடியோ லூசெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேபிள் டாப். ஸோ இந்த டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஒப்பேகாக இருக்காது, ரேடியோ லூசெண்ட்டாக இருக்கும். இங்கே எக்ஸ்ரே ஃபில்ம் வச்சுக்கிறோம். ஆங்கிள் 120 டிகிரியில் வந்துட்டு அடிக்கிறோம். இப்போ பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி அந்த டெக்னிக் ஆஃப் இன்ட்ரடியூசிங் கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு லைக் அப்படியே டேரெக்டாக நம்ம வந்துட்டு இன்ஜெக்ட் வந்துட்டு பண்ணி விட்டுறோம். சரிங்களா? பாருங்கள். பெரோ ஆப்ரேட்டிவாக வர ரிசல்ட்ஸ். பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி ஜென்டில் இன்ஃபியூஷன் ஆஃப் கான்ட்ராஸ்ட் பாசிங் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் டு த டியோடனமில் லைக் ஹிண்ட்ரன்ஸே இல்லாமல் இங்கே பாருங்களேன். நம்ம எங்கே இது பண்ணுறோம்? காமன் ஹெப்பாட்டிக் டக்டில் இது பண்ணுறோம். டியோடனம்குள்ளே பாஸ் ஆகிடணும். கரெக்டாக? ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த இடத்துல பாஸ் ஆகிடுது. இதில் வந்து நார்மலாக டக்ட் இருக்குது, நோ ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய டியோடனமில் அது வந்து கரெக்டாக லைக் பாஸ் ஆகலை. the duct is duct வந்து டைலேட்டடாக இருக்குது வித் மல்டிபிள் ஸ்டோன்ஸ். there is a hold up of contrast passing into the duodenum. இதில் இருக்குது. ஸ்பிங்க்ட்ரோட்டோமி வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் அங்கே இருக்குது. உள்ள டியோடனம் வந்துட்டு போக மாட்டேங்குது. ஓகேங்களா? சிங்கிள் எக்ஸ்ரே பிளேட்டோ இல்லாட்டினா இமேஜ் இன்டென்சிஃபையரோ, ஒரு எக்ஸ்ரே பிளேட்டையோ இல்லாட்டினா இமேஜ் இன்டென்சிஃபையரும் கேன் பி யூஸ் டு அப்டெயின் அண்ட் ரிவ்யூ த இமேஜஸ் இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். irrespective of the technique used, the operating table should be tilted, ஹெட் டவுனாக வச்சுட்டு டில்ட் பண்ணும் approximately 20 degree to facilitate filling of the intrahepatic ducts-ஐ ஃபில் பண்ணுறதுக்கு 20 degree டில்ட் பண்ணி வந்துட்டு வச்சுக்கணும். ஹெட் டவுனாக வச்சு அந்த இது மோஸ்ட்லி அந்த ஹெட் டவுன் பொசிஷன் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இன்ட்ராஹெப்பாட்டிக் டக்ட்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகணும். இன் அடிஷன் கேர் ஷுட் பி டேக்கன் வென் இன்ஜெக்டிங் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது கேர் எடுத்துக்கணும். நாட் இன்ட்ரடியூஸ் ஏர் பபிள்ஸ் இன் டு த சிஸ்டம் ஆஸ் தே மே வந்துட்டு கிவ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு. அதனால வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் வந்துட்டு வந்துடும். அதனால் அது பார்த்துக்கணும். ஓகேங்களா? பெரோ ஆப்ரேட்டிவ் கொலாஞ்சியோகிராஃபி வந்து படிச்சிட்டோம். அடுத்தது